நான் இன்றைக்கி மணத்தக்காளி கீரை வந்து சாம்பார் வைக்கிறேன். இந்த பாருங்க எல்லாம் போட்டு வேக வச்சுருக்கேன். கீரை, பருப்பு, பாருங்க கீரை, பருப்பு எல்லாம் போட்டு வேக வச்சுருக்கேன். அந்த கீரை கிள்ளும்போது பழம் வரும் இல்லைங்களா, காய் பழம் அதெல்லாம் நல்லா கழுவிட்டு, இங்கே பாருங்கள் நல்லா கழுவிட்டு லைட்டாக உப்பு போட்டு அந்த அலசரம் அந்த தண்ணியே போதும், அதே வேக விட்டு எடுத்து ட்ரை பண்ணி நல்லா வெயிலில் காய வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்க. ஒரு நாளைக்கு வந்து நம்ம அது எண்ணெயில் போட்டு வறுத்து சாப்பிட்டுக்கலாம். அதுதான் வந்து வத்தல். இங்கே பாருங்கள் அப்படியே லைட்டாக ஆஃபாக நான் வேக வச்சுருப்பேன். சூப்பராக இருக்கும். நீங்கள் கடையில் வாங்குறத விட இந்த மாதிரி மணத்தக்காளி கீரை வாங்கும்போது அதில் வரதை எடுத்து நீங்கள் இந்த மாதிரி க்ளீன் பண்ணி இந்த மாதிரி உப்பு போட்டு வேக வச்சு எடுத்து ட்ரை பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எப்போவுமே அது வந்து யூஸ் ஆகும். அதெல்லாம் ரொம்ப நல்லது. இந்த வயிற்றுக்கு வந்து அவ்வளோ நல்லது. இது நம்ம வயிற்றுக்கு வந்து அவ்வளோ நல்லது. லேடிஸ்க்கு இன்னும் நல்லது. பார்த்துக்கோங்க. இதே மாதிரி நீங்களும் செய்யுங்க. தேங்க்யூ.